நம்ம இப்போது ஏற்ற கோணம் இறக்க கோணம் பார்க்க போகிறோம். ஏற்ற கோணம் கணக்கு ஏற்கனவே ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். இறக்க கோணம்னா எப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறது. இப்போது ஒரு அப்பாவும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாரு. லைட் ஹவுஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கலங்கர விளக்கம் தெரியும் தானே. கலங்கர விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு ரொம்ப முக்கியமானது? கப்பல் வந்து நிற்கிற ஹார்பர் துறைமுகத்துக்கு ரொம்ப தேவை. கலங்கரை விளக்கம் இல்லாத துறைமுகம் இருக்காது. அந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கம் இல்லை அந்த கடற்பகுதியில் அப்படின்னா கப்பல் வந்து நிற்க முடியாது. ஏன்னா அந்த கலங்கரை விளக்கம் கொடுக்குற ஒளியில் தான் கப்பல்கள் வந்து நிற்கிற நங்கூரம் பாய்ச்சி நிற்க முடியும். அல்லது வந்து எதனாலன்னா பாறைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கப்பல் அல்லது டேமேஜ் ஆகி உடஞ்சிரும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, கலங்கரை விளக்கம் நல்லா கிளியராக அந்த காலத்துலேருந்து எல்லாம் நம்ம பழைய காலத்துலேருந்து கலங்கரை விளக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து கப்பல் துறைமுகத்தில் நல்ல வியாபாரம் வணிகஸ்தலமாக இருக்கும். அந்த இடங்கள் கலங்கரை விளக்கம் அமைகிறத பொறுத்து தான் இருக்குது. சில கலங்கரை விளக்கம் கடலுக்குள்ளே இருக்கும், சிலதுக்கு வந்து கடல் விட்டு தள்ளி இருக்கும். அப்போது அந்த கலங்கரை விளக்கம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா உயரத்தை வந்து அப்படி உள்ளே போய் பார்த்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்பா குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாருன்னா ஒரு தூரத்தில் நிற்கிறாரு. பிள்ளைகள் மேலே ஏறி போய் பார்க்க போகிறாங்க. ஒரு குரூப்பு மேலே போகுது, ஒரு குரூப் கீழே பார்க்குது. மேலே ஏறின குரூப் வந்து கீழே கூப்பிடும்போது கீழே பார்க்குது. அதுதான் என்ன கோணம்? இறக்க கோணம். அந்த இறக்க கோணத்துக்கு ஒரு கணக்கு பார்ப்போம் இப்போ. என்ன சரியா?